ஜோதிடம் உங்கள் போனில் உடனடி தீர்வுக்கு பதில் 2 நிமிடங்களில் ஸ்ரீ ஸ்வர்ணலட்சுமி ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 63400396. The Tamil Nadu Chief Minister, whom I saw in flesh and blood for the first time, I've seen him in movies and TV, I was very impressed when he said Tamil Nadu wants to grow to a $1.5 trillion economy by 2035. வணக்கம், இது செகண்ட் ஃபார் தமிழ். தமிழக முதலமைச்சர் கலந்துக்கிட்ட ஆல் இண்டியா கவர்னர் கவுன்சிலோட நிதி ஆயோக் கூட்டம். அதாவது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த ஒவ்வொரு முதலமைச்சர்களும் கலந்துப்பாங்க. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கிட்ட எல்லா முதலமைச்சர்களும் அவங்களோட டிமாண்ட்ஸை வைப்பாங்க. அவங்களோட ஸ்டேட்டுக்கு என்னென்ன முக்கிய பிரதிநிதித்துவம் தேவை, என்னென்ன முக்கிய திட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டியது தேவை அப்படின்றது தான் இந்த நிதி ஆயோக் திட்டத்தில் வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் முதல் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக ஆயிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தோட முதலமைச்சருக்கான பிரதிநிதித்துவத்தை ஒன்றிணைக்கும் வகையில் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நிறைய முக்கியமான கோரிக்கைகளை, நிறைய முக்கியமான நீட்ஃபுல் டிமாண்ட்ஸை தமிழகத்துக்காக பேசியிருக்காரு. அந்த கூட்டத்தில் இருந்த மற்ற முதலமைச்சர்களும் சரி, ஏன் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த பேச்சை கேட்டு பயங்கரமாக மெஸ்மரைஸ் ஆயிருக்காங்க, பாராட்டம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முக்கியமான டிமாண்ட்ஸாக என்னென்ன ஜோசப் விஜய் அவர்கள் வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தன்னோட முதல் டிமாண்டாக தமிழகத்துக்கு இது கம்பல்சரியாக வேணும் அப்படின்ற அடிப்படையில் நீட் தேர்வு கம்ப்ளீட் விலக்கு இதை குறித்து பேசியிருக்காரு. நீட் தேர்வுக்கு எதிர்ப்புமாவே பேசியிருக்காரு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். குறிப்பாக MBBS, BDS, ஆயுஷ் இந்த படிப்புகளுக்கான மாநில இடங்கள் 12ஆம் வகுப்போட மதிப்பெண்களோட அடிப்படையிலேயே தான் நிரப்பப்படணுமே தவிர இதுக்கு நடுவில் இந்த நீட் தேர்வு இருந்தால் தான் நீங்கள் MBBS, BDS, ஆயுஷ் மாதிரியான படிப்புகள், மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்குள்ள நீங்கள் நுழையவே முடியும் அப்படின்ற இந்த நடைமுறையை தமிழகத்திலிருந்து நீங்கள் முற்றிலுமாக விலக்கு தரணும் அப்படின்ட்டு பேசின முதலமைச்சர் விஜய் அவர்கள், நீட் தேர்வுனால தமிழகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, இந்த நீட் தேர்வு மொத்த இந்தியாவிலேயுமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதனால ஏற்படுத்திருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே கோடிட்டு பேசியிருக்காரு. குறிப்பா 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்ற அந்த மதிப்பெண்களோட அடிப்படையில தான் இனிமே MBBS மாதிரியான மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படணும். இது அடிப்படையில தான் மருத்துவ சீட்டு கொடுக்கப்படணுமே தவிர தமிழகத்திலிருந்து இந்த நீட் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த முற்றிலுமா நீங்க விளக்கணும் அப்படின்ட்டு காரண காரியங்களோட எடுத்துரைச்சிருக்காரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு டிமாண்டா தமிழகம் சார்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வச்சிருக்கக்கூடியது நம்மளோட முக்கியமான இலக்கிய நூலா இருக்கக்கூடிய திருக்குறளை இந்தியாவோட தேசிய இலக்கிய நூலா அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வச்சிருக்காரு சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள். குறிப்பா திருக்குறள் எப்பேற்பட்ட ஒரு இலக்கியமா இருக்கு, திருக்குறள்ல எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப நேரம் படிச்சு திருக்குறள் சார்ந்த நன்மைகள், திருக்குறள் எல்லா ஜென்ரேஷனுக்கும் எப்படி அமையுது அப்படின்றத படிச்சு பேசின முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருக்குறளை இந்தியாவோட தேசிய இலக்கிய நூலா அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு மெகா கோரிக்கையும் வச்சிருக்காரு மத்திய அரசு கிட்ட. அடுத்த கோரிக்கையா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வச்சது கோயம்புத்தூர்ல இன்னொரு எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்துல இந்த மத்திய அரசு கொண்டு வரணும் அப்படின்றது. ஆல்ரெடி மதுரையில் ஒன்று எழுப்புனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே ஏகப்பட்ட டிலேஸ்க்கு அப்புறமா இப்போதான் அதோட வேலைகளே போயிட்டு இருக்கிற இந்த பட்சத்தில் கோயம்புத்தூர்ல கம்பல்சரியா எய்ம்ஸ் மருத்துவமனை வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். இதற்கான நிலத்தை, அது எந்த நிலமா இருந்தாலும், எவ்வளவு ஏக்கரா இருந்தாலும் இதற்கான நிலத்தை மொத்தமாவே தமிழக அரசு சார்பா வழங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ கோயம்புத்தூர்ல எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் அப்படின்றத எடுத்து வச்சிருக்காரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். அதுக்கப்புறமா கல்விக்கான நிதி கண்டிப்பா விடுவிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செக்டாரா ஒரு சில நிதியை விடுவிச்சிருக்காங்க மத்திய அரசுல இருந்து
நம்ம தமிழக அரசுக்கு. பட் இருந்தாலும் இந்த கல்விக்கான நிதி இன்னுமே முடக்கப்பட்டு தான் வந்து இருக்கு. சுமார் 3284 கோடி இந்த கல்விக்கான நிதி தமிழகத்துக்கு வரணும், இன்னுமே வந்து வராம தான் வந்து இருக்கு. இந்த நிதியை நீங்க உடனே விடுவிக்கணும் அப்படின்றத வந்து பேசியிருக்காரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த கல்வி நிதியை நீங்க தேசிய கல்விக் கொள்கையோடையும் மும்மொழி கொள்கையோடையும் சேர்க்கவே வந்து கூடாது. தமிழகம் என்னைக்குமே நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கையையும் குறிப்பா முன்மொழி கொள்கையையும் நாங்கள் ஆதரிக்கவே மாட்டோம் அப்படின்றத உறக்க வந்து பேசியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ இந்த கம்பல்சரியாக விடுவிக்க வேண்டிய இந்த 3284 கோடி நிதியை நீங்கள் உடனே வந்து விடுவிக்கணும். ஏன்னா புதிய அரசாங்கமாக நாங்கள் ஃபார்ம் ஆயிருக்கோம். ஸோ எங்களோட கஜானாக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து தேவை அப்படின்றத ரொம்பவே உறக்க வந்து பேசியிருக்காரு ஜோசப் விஜய் அவர்கள். சாலை திட்டங்கள் மத்திய அரசு சார்பாக தமிழகத்துக்கு பண்ணி கொடுக்க வேண்டிய இந்த நேஷனல் ஹைவேஸ், இந்த NH அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த முக்கியமான 6 வழி சாலை திட்டங்கள் நிறைய விஷயம் பெண்டிங்கில் வந்து இருக்கு. புதுசாகவும் நிறைய சாலை வசதிகள் இந்த நேஷனல் ஹைவேஸ் வந்து தேவை. இதை இந்த ஒன்றிய அரசாங்கம் கம்பல்சரியாக பண்ணி தரணும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு ஜோசப் விஜய் அவர்கள். குறிப்பாக செங்கல்பட்டு டு திருச்சி 6 வழிச்சாலை, திருச்சி டு கரூர் 6 வழிச்சாலை, கரூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கான 6 வழிச்சாலை, இது எல்லாமே இந்த 6 வேஸ் நேஷனல் ஹைவேஸ் வந்து ரொம்ப வருஷமா தமிழகத்தோட நீடா வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்ஸும் பெருசா வந்து கண்டுக்கல. பட் நாங்க இதை கம்பல்சரியா கேட்போம், இதை நீங்க கொடுத்தே வந்து தீரணும் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது மட்டும் வந்து இல்லாம மாதவரம் டு சோழவரத்துக்கான இந்த சாலையை உயர்படுத்துறதுக்கான நிதியையும் இதற்கான சாலை திட்டங்களையும் இந்த மத்திய அரசு கண்டிப்பா வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு ஜோசப் விஜய் அவர்கள். ரயில்வே சம்பந்தமா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் வந்து கண்டிப்பா தமிழகத்துக்கு இந்த ஒன்றிய அரசு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் வந்து போட்டு கொடுக்கறது மூலமாக, அதாவது இது நார்மல் ட்ரெயினுக்கும் வந்தே பாரதத்துக்கும் இதுக்கும் என்ன வந்து வித்தியாசம் அப்படின்னா, அது கீழே ஒரு மேக்னிடியூடு பவர் மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸை விட நம்ம வந்தே பாரத் ட்ரெயின்ஸை வந்து விட இன்னுமே இந்த ஹை ஸ்பீடு இந்த ட்ராக்கில் வந்து போகக்கூடிய ட்ரெயின்ஸுக்கு வந்து இருக்கும். ஸோ இது ஏற்படக்கூடிய காரணத்தினால திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, அதை தாண்டி இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி இது வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இதை டைம் கன்ஸ்ட்ரக்டாகவும் வந்து இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்டாகவும் வந்து இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ட்டு ரயில்வே சார்ந்து இந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு வந்து பேசியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் 3ஆம் கட்ட குடிநீர் திட்டத்துக்கு வர வேண்டிய நிதியா இருக்கக்கூடிய ரூபாய் 2283 கோடி நிதியை மத்திய அரசு கம்பல்சரியா உடனே விடுவிக்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்து வச்சிருக்காரு. ஒகேனக்கல் இந்த நிதிநீர் திட்டத்துக்கு ஆல்ரெடி வந்து சாங்ஷன் வந்து பண்ணாங்க. பட் அதுவுமே வந்து கேட்டதை விட கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த தடவை இதற்கான மொத்த நிதியை வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த தண்ணி பற்றாக்குறை வந்து தமிழகத்தில் ஏற்படக்கூடிய வகையில் வந்து சப்போஸ் வந்து போகக்கூடிய ஒரு கால நிலை வந்து ஏற்பட்டால் இந்த ஒகேனக்கல் நதிநீர் திட்டம் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்காவது கம்பல்சரி வந்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை எடுத்து பேசியிருக்காரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். 5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய திட்டமா தமிழக அரசு அறிமுகப்படுத்த போற இளைஞர் மற்றும் இளைஞர் நலன் சார்ந்த வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இதுக்கான மொத்த நிதியையும் ஆதரவையும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டே வந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். விண்வெளித்துறை சார்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி உற்பத்தி நிலையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி நிலையமா இந்த மத்திய அரசு அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். தமிழக அரசோட மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் விரைவு திட்டமா உருவாகக்கூடிய கிளைமேட் ரெசிலென்ட் மாஸ்டர் பிளான் 2045. இந்த திட்டத்தோட மெயின் ரீசன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ சுனாமி மாதிரி ஏதாவது இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டாலோ இல்லை காலநிலை மாற்றங்கள் வந்து ஏற்பட்டாலோ, அதிகப்படியான மழை, அதிகப்படியான வெள்ளம் வந்து ஏற்பட்டாலோ, இந்த வெள்ளத்தை எப்படி வந்து தடுக்கிறது, இந்த காலநிலை சூழல் வந்து ஆகிறப்ப இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி வந்து பாதுகாக்கிறது, இதோட அடிப்படையில் தமிழக அரசு பிரத்யேகமாக வந்து கொண்டு வரக்கூடிய கிளைமேட் ரெசிலென்ட் மாஸ்டர் பிளான் 2045. இது 2045 வரைக்கும் இந்த திட்டம் மொத்தமாக வந்து நிலைச்சு நிற்கும். இதை மொத்தமாகவே லைஃப் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தமிழகத்தில் வந்து கொண்டு வரணும். லைஃப் டைமாக இது
எந்த காலநிலை தமிழகத்துல மாற்றம் வந்து ஏற்பட்டாலும் தமிழக மக்கள் எல்லா காலத்திலையும் எந்த ஒரு தொந்தரவுமே பேரிடர்கள் வந்து ஏற்பட்டாலும் தொந்தரவே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய இந்த திட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வந்து போகுது. இந்த திட்டத்துக்கு முழு ஆதரவையும் என்ன விஷயங்கள் தேவையோ இதை மத்திய அரசு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இந்த திட்டத்தை பத்தி ரொம்பவே ப்ராப்பரா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லா முதலமைச்சர் முன்னாடியும் பேசி காமிச்சு சொல்லியிருக்காரு. இது மட்டும் வந்து இல்லாம எல்லா டிமாண்ட்ஸையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னது ரொம்பவே ஹைலைட்டான ஒரு பாயிண்டா வந்திருக்கு. தமிழகத்தோட இலக்கா 2036 வருடத்துக்குள்ள தமிழகத்தை மொத்தமா 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு மாநிலமா உயர்த்தணும் அப்படின்றது தான் தமிழகம் சார்ந்து எங்களோட அரசோட திட்டமா வந்து இருக்கு அப்படின்றத வந்து எடுத்து வந்து பேசியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆல்ரெடி இந்தியாவில் பொருளாதார சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு சரிவில் வந்து இருந்தாலும் இல்லை உயர்வாக வந்து இருந்தாலும் இந்தியாவோட 2வது பெரிய பொருளாதார மாநிலமா தமிழகம் தான் வந்து திகழ்ந்துட்டு வந்து வருது. இதை யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்தோட பொருளாதாரத்தோட இந்த ஒரு சூழ்நிலையை 1.5 ட்ரில்லியனா உயர்த்தணும் அப்படின்றது தான் எங்களோட மெகா இலக்கா இருக்கு அப்படின்றத மேற்கோள் காட்டி பேசி தன்னோட உரையை வந்து முடிச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ இப்படி இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன முக்கியமான டிமாண்ட்ஸ் எல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு அப்படின்றத அறிக்கையாக வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. அது மட்டும் வந்து இல்லாமல் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தோட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அசோக் ஹிலாரி அப்படின்றவர் ரொம்பவே பெருமிதமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாராட்டியிருக்காரு. குறிப்பாக இத்தனை டிமாண்ட்ஸில் நிறைய முக்கியமான விஷயங்களை விஜய் அவர்கள் எடுத்து பேசுவார் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்கவே வந்து இல்லை. குறிப்பாக 2036 ஆண்டுக்குள்ள 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படின்ற விஜயோட இலக்கு இது எங்களை ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுத்துது, எங்களை ரொம்பவே வந்து இன்ஸ்பயர் பண்ண வந்து வைக்கிது விஜய் அவர்களை பார்க்குறப்ப அப்படின்னு எடுத்து வந்து பேசியிருக்காரு. நான் இத்தனை வருட காலமாக விஜய் அவர்களை ஒரு நடிகராக டிவியில் தேட்டரில் மொபைலில் தான் வந்து பார்த்துருக்கேன். பட் இப்போ தான் வந்து நேரடியாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு தமிழகத்தோட முதலமைச்சராக ஒரு பிரதிநிதியாக இந்த அளவுக்கு அவர் பேசுவார் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே பொழுந்திருக்காரு இந்த நிதி ஆயோக் கூட்டத்தோட துணைத் தலைவர். ஜோதிடம் உங்கள் போனில் உடனடி தீர்வுக்கு பதில் 2 நிமிடங்களில் ஸ்ரீ ஸ்வர்ணலட்சுமி ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 638440000396.